السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, 1436 ரபியுல் ஆஹிர் மாதம் 10ஆம் திகதி வெள்ளிக்கிழமை புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைதி அவர்கள் பைஅத் எனும் உடன்படிக்கையும் அதன் சட்டங்களும் என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நாம் சாட்சியம் கூறுவோம். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நாம் சான்று பகர்வோம். அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறி அருள்வானாக. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு, அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். மனித சமுதாய வரலாற்றிலே பல குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு சமுதாயத்துடைய உண்மை நிலையும் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அது வெளிப்படக்கூடியதை நாம் காண்கின்றோம். துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போது அதனை சகித்து கொள்ள முடியாமல் சில சமூகங்கள் வீழ்ந்து போவதையும், இன்னும் சில சமூகங்களோ அவைகளை எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடுவதையும் முன்னேறுவதையும் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நாட்டு தலைவர்கள் பொறுப்பாளர்கள் மரணிப்பதென்பது, இவ்வுலகை விட்டு பிரிவதென்பது உண்மையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகும். இருந்த போதிலும் திடகாத்திரமான மன உறுதி கொண்டவர்களுக்கு இவைகளெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக தென்படுவதை நாம் பார்க்கின்றோம். துன்பங்கள் துயரங்கள் வருவதன் மூலமாக வாழ்க்கை சக்கரத்திலே எந்தவித மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் அனைவருக்கும் அறிந்த விடயம் நமது நாட்டிலே ஏற்பட்ட இந்த நிகழ்வு. மக்களெல்லாம் துன்பத்தில் துயரத்தில் இருந்தபோது மீண்டும் பைஅத் என்னும் உடன்படிக்கை மூலமாக அவர்களுடைய தொடர்புகள் உறுதி பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாட்டு பிரஜைகளெல்லாம் நாட்டு தலைவருக்கு உடன்படிக்கை செய்வதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு உறுதியான தொடர்பு ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே இந்த நாட்டு தலைவர்கள், இந்த நாட்டு அறிஞர்களான உலமாக்கள், இந்த நாட்டு பிரஜைகள் அனைவர்களுடைய இந்த நிலைப்பாடு உண்மையிலே வரலாற்றில் பதியப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் திருமறையிலே, இதனால் நீங்கள் அல்லாஹ்வின் எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் அச்சமடைய செய்யலாம் என அல்லாஹ் கூறுகின்றார். எமது நாட்டிலே இஸ்லாத்தின் அடிப்படையிலே நடைமுறை சாத்தியமான இந்த உடன்படிக்கை பைஅத்தின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை வளர்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் திருமறையிலே, நிச்சயமாக இவர்கள் உம்மிடம் பைஅத் வாக்குறுதி செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடமே பைஅத் செய்கின்றனர் என அல்லாஹ் கூறுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், எவனொரு மனிதன் தலைவருக்கு உடன்படிக்கை செய்கின்றானோ அவனது சக்திக்குட்பட்ட முறையில் அவருக்கு வழிபடட்டும் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த பைஅத் என்னும் உடன்படிக்கையின் மூலமாக இந்த நாட்டிலே ஏற்பட இருந்த பல பிளவுகள், பல குழப்பங்கள், ஃபித்னாக்களை விட்டும் இந்த பைஅத் என்னும் உடன்படிக்கை பாதுகாத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். மக்களுக்கு மத்தியிலே ஒரு நிலையான ஒரு பாதுகாப்பான தன்மை, புத்திஜீவிகள் உண்மையாளர்கள் எல்லாம் ஒரு அமைதியான சூழலில் நுழைந்து நாடு ஒரு ஸ்திரத்தன்மையை பெற்று பாதுகாப்பு பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாம் என்பது ஒற்றுமையின் மூலமே முடியும். இந்த ஒற்றுமை என்பதற்கு ஒரு நிர்வாகம் கட்டாயமாகும். இந்த நிர்வாகம் ஒழுங்காக அமைவதற்கு வழிபடக்கூடிய பிரஜைகள் இருப்பது அவசியமாகும். இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது, உண்மையிலேயே மனிதர்களுக்கு அவர்களை நெறிப்படுத்தக்கூடிய, அவர்களை வழிப்படுத்தக்கூடிய, பல சிந்தனைகளை கொண்ட மக்களை நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வலிமையான நீதியான தலைவர் இருப்பது கட்டாயமாகும் என அவர்கள் கூறுகின்றார்கள். இஸ்லாமோ நமக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன், இஸ்லாமிய சமூகத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுமாறும், இதுதான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு விடுதலை தரக்கூடிய, விமோசனம் தரக்கூடிய ஒன்றாகும் என ஒற்றுமையை பற்றி இஸ்லாம் நமக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவர் சுவர்க்கத்தின் வாசனையை நுகர்வதற்கு நாடுகிறாரோ அவர் இஸ்லாமிய சமூகத்தை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும்,
நிச்சயமாக ஷைத்தான் ஒருவனுடன் தான் இருப்பான், இருவரிடத்தை விட்டும் அவன் தூரமானவனாக இருப்பான் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹுடைய உதவி ஜமாஅத்துடன் தான் இருக்கின்றது. இதன் காரணமாக ஒற்றுமையாக இருக்கின்ற போது அல்லாஹுடைய உதவியும் அரவணைப்பும் அவர்களுடைய ஒற்றுமைக்கு உதவியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை விட்டு 3 விஷயங்கள் என்றும் அகலாமல் இருக்க வேண்டும் என கூறுகின்றார்கள். வணக்கங்கள் செய்கின்ற போது அல்லாஹுக்காகவே என்ற தூய்மையான எண்ணம், நாட்டு தலைவர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய பண்பு, ஜமாஅத்தை விட்டும் சமுதாயத்தை பற்றி பிடிக்கக்கூடிய தன்மை, இந்த 3 பண்புகளும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை விட்டு ஒரு நாளும் நீங்கிவிடக் கூடாது என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த பைஅத் என்னும் உடன்படிக்கையை நாட்டு தலைவர்களுக்கும் பிரஜைகளுக்கு மத்தியிலே இந்த உலமாக்கள் தான் ஆரம்பம் செய்து வைத்தார்கள். உண்மையிலே உலமாக்கள் என்பவர்கள் நேர்வழியின் ஒளிவிளக்குகளாகும். சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய, சமூக வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய, சமூகத்திலே மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்களாக இந்த உலமாக்கள். எனவே இந்த உலமாக்களுடைய நட்பெயரை கெடுப்பதற்காக சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. நாட்டு தலைவர்களுக்கும் உலமாக்களுக்கும் மத்தியிலே உள்ள அந்நியோன்ய தொடர்பை, ஒரு இன்பகரமான ஒரு தெளிவான தொடர்பை இல்லாமல் செய்வதற்காக எதிரிகள் திடசங்கப்பம் பூண்டுள்ளார்கள். எனவே அவர்களுக்கு மத்தியிலே ஃபித்னாக்களையும் பிரச்சினைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவே அறிஞர்களான உலமாக்கள் மீது கட்டாயமான செய்தி என்னவென்றால், நாட்டு தலைவர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு எதனை கட்டாயமாக செய்ய வேண்டும், எதனை கட்டாயமாக விட்டுவிட வேண்டும் என்பன போன்றவற்றை இரகசியமான முறையிலே அந்த நாட்டு தலைவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த உலமாக்களுக்கு இருக்கின்றது. இந்த பைஅத் எனும் உடன்படிக்கை இஸ்லாம் தரக்கூடிய இந்த நல்ல முறை ஏனைய உலக சம்பிரதாயங்களுக்கு மாற்றமாக, மனிதன் இயற்றிய சட்டங்களுக்கு மாற்றமாக இந்த பைஅத்தின் உடன்படிக்கை தலை நிமிர்ந்து இருப்பதையும் ஒரு உதாரணமாக இருப்பதையும் நாம் காணலாம். இதனை வலியுறுத்தி நபி அவர்கள் கூறுகின்ற போது, எவனொரு மனிதன் பைஅத் என்னும் உடன்படிக்கை இல்லாமல் மரணிக்கின்றானோ அவன் ஜாஹிலியா காலத்திலே மரணித்தவனை போன்றாகும் என நபி அவர்கள் இந்த பைஅத்தை வலியுறுத்தி கூறியிருப்பதை நாம் காணலாம். எனவே இதன் பைஅத் என்பது, இந்த உடன்படிக்கை என்பது இந்த நாட்டு தலைவருக்கு அல்லாஹுக்கு மாற்றமில்லாத விடயங்களிலே வழிபடுவதாக, கட்டுப்படுவதாக உடன்படிக்கை செய்வதாகும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுக்கு மாற்றமில்லாத விடயங்களிலே நாட்டு தலைவருக்கு பிரஜைகள் அனைவரும் கட்டுப்படுவதாக உடன்படிக்கை செய்வதாகும். இவ்வாறான உடன்படிக்கை என்பது நாட்டு பிரஜைகள் ஒவ்வொருவரும் தலைவரிடத்திலே சென்று உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்ற தேவை கிடையாது. மாறாக அந்தந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் பொறுப்பாளர்களிடத்திலே உடன்படிக்கை செய்வதன் மூலமாக நாட்டு தலைவருக்கு உடன்படிக்கை செய்வதை போன்றாகும். எனவே இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள், நாட்டு தலைவருக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும், அவருடைய நேர்வழிக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் நல்ல முறையிலே அமைவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதோடு அவர்களுக்கு அண்மையிலே நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என அல்லாஹ்விடத்திலே நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனவே ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய மக்களை கவனிக்கின்ற விடயத்திலே, மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற விடயத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்தை அமுல்படுத்துகின்ற விடயத்திலே, முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீர்திருத்தம் செய்யக்கூடிய விடயங்களிலே ஒரு அழகிய முறையை, நல்ல வழிமுறையை பின்பற்ற வேண்டிய கடமைப்பாட்டுடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே சமூகத்தினர்கள் அனைவர்களும், நாட்டிலே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் அனைவர்களும் ஓர் உடலை போன்றவர்களாக அவர்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு, கருணை இருப்பது இன்றியமையாததாகும். எனவே நாட்டு தலைவர்களுக்கு மத்தியிலும் நாட்டு மக்களுக்கு மத்தியிலே ஒரு அந்நியோன்ய அன்பு, பாசம், இரக்கம் இருப்பது இன்றியமையாததாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
உங்களது தலைவர்களிலே சிறப்புக்குரியவர்கள் யாரெனில் நீங்கள் அவர்களை விரும்புவீர்கள், அவர்களும் உங்களை விரும்புவார்கள். நீங்கள் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவீர்கள், அவர்களும் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள். உங்களது தலைவர்களில் மிகவும் கெட்டவர்கள் யாரென்றால் நீங்கள் அவர்களை கோபம் கொள்வீர்கள், அவர்களும் உங்களை கோபிப்பார்கள். அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே சாபம் செய்வீர்கள், அவர்களும் உங்களுக்கு எதிராக சாபம் செய்வார்கள். இந்த நேரத்திலே சஹாபா தோழர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் இவர்களை விட்டு வெளியேறட்டுமா என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறினார்கள், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டும் காலமெல்லாம் பொறுப்பாளரை விட்டும் நீங்கள் எல்லை கடந்து விட வேண்டாம், அவர்களுக்கு மாற்றம் செய்துவிட வேண்டாம். அல்லாஹுக்கு மாற்றமான விடயங்களை அவர்கள் செய்கின்ற போது அந்த விடயங்களை நீங்கள் வெறுத்து நடவுங்கள், அதனை வெறுத்து நடவுங்கள். ஆனால் அவருக்கு கட்டுப்படுவதை விட்டு வெளியேறிவிட வேண்டாம் என நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள். இந்த அந்நியோன்ய பரஸ்பர பண்பு இந்த நாட்டிலே பிரஜைகளுக்கும் நாட்டு தலைவர்களுக்கும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதன் காரணமாக எதிரிகளெல்லாம் தலை கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த அன்பின் காரணமாக நாட்டிலே ஒரு ஒருங்கால தலைமைத்துவம் பாதுகாக்கப்படுவதோடு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே குரோதங்கள், குழுக்கள் போன்ற பிரிவுகள் எல்லாம் இல்லாமல் ஆகி ஒரு ஒழுங்கான முறையிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே நாம் அன்பை, பிணைப்பை, கருணையை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அவர்கள் உலகத்திலே உள்ள அனைத்து விடயங்களையும் செலவு செய்து அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அன்பை, பிணைப்பை ஏற்படுத்த முயற்சித்தால் அது ஒருபோதும் முடியாத காரியம். அல்லாஹ்வே அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அன்பை, பிணைப்பை, கருணையை ஏற்படுத்தி இருக்கின்றார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் தொழுகைக்காக இருக்கும்போது எங்களது தோட்பியங்களை பிடித்து சஃப்புகளை ஒழுங்காக இருங்கள், நீங்கள் கருத்து வேற்றுமை பட வேண்டாம், உங்களது உள்ளங்கள் கருத்து வேற்றுமை பட்டுவிடும் என நபி அவர்கள் எங்களுக்கு உபதேசிப்பார்கள். உண்மையிலே நிச்சயமாக இந்த நாடு பல சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டுடைய பாதுகாப்பை, இந்த நாட்டுடைய நிம்மதியான தன்மையை வேரோடு அழித்து விட வேண்டும், இஸ்லாம் தோன்றிய இந்த இடத்தை அடியோடு அழித்து விட வேண்டும் என்று பல சவால்களை இந்த நாடு எதிர்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே நாம் அனைவர்களும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்துணை பேர் முயற்சித்த போதிலும் இந்த நாட்டு மக்களுடைய அகீதாவை, அடிப்படை உடன்படிக்கையை ஒருபோதும் அவர்கள் அழித்துவிட முடியாது. இது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட இந்த நாட்டு தலைவர்களுடைய, உலமாக்களுடைய தூய்மையான அயராத முயற்சியின் காரணமாக அல்லாஹுடைய உதவியினால் இந்த அடிப்படை கோட்பாட்டை ஒருபோதும் அவர்களால் அழித்துவிட முடியாது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு மத்தியிலே உள்ள பிளவுகள், அது வார்த்தைகளால், செயலால், ஆயுதம் ஏந்துதல் போன்றவைகளாக இருந்தாலும் கூட அனைத்து விதமான பிளவுகளை விட்டும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒற்றுமைப்பட வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் வேற்றுமை பற்று விடாதீர்கள். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் இவ்வாறு வேற்றுமை பட்டதன் மூலமாக அழிக்கப்பட்டார்கள், அழிந்து போனார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். முஆவியா இப்னு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற போது, உங்களுக்கு ஃபித்னாவை, குழப்பத்தை எச்சரிக்கை செய்கின்றேன். இதன் காரணமாக உங்களது வாழ்வு பாழாகி அருள்கள் எல்லாம் வீணாகி நீங்கள் கஷ்டத்தில் மாறிவிடுவீர்கள் என முஆவியா இப்னு சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஒரு தலைவர் மரணித்து விட்டார், இன்னும் ஒருவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அனைவர்களும் சட்டமாக்கமாக கொள்ளக்கூடிய நூல் அல் குர்ஆன், அல் ஹதீஸாக இருக்கின்றது. இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதன் காரணமாகவே இந்த நாட்டிலே ஒரு ஒழுங்கான தலைமைத்துவம் இருப்பதோடு நாட்டு மக்கள் பாதுகாப்பாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையிலே நிச்சயமாக அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்விடத்திலும் இன்னும் ஒரு அதனுடைய பகுதி உங்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது. எனவே இந்த அல் குர்ஆனை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழிகட மாட்டீர்கள், நேர்வழி பெறுவீர்கள் என்பதை பற்றி நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் எங்களை ஒரு சீரான பாதையிலே, ஒரு நேரான வழியிலே விட்டு சென்றிருக்கின்றார்கள். மனிதர்கள் இயற்றிய சட்டங்களை யாசகம் கேட்பதற்கோ,
மனித சட்டங்களை தேடி அலைவதற்கோ விட்டுவிடாமல் ஒரு தெளிவான ஒரு அல் குர்ஆன் என்ற வேத நூலை சட்ட வாக்கத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு மத்தியிலே நான் அல் குர்ஆனை விட்டு சென்றிருக்கின்றேன். இவைகளை பின்பற்றும் காலமெல்லாம், இவைகளின் பால் ஒற்றுமையாக இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிகட மாட்டீர்கள் என்பதாக நபி அவர்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள். எனவே மனிதர்கள், மேற்கத்தியவர்கள், கிழக்கத்தியவர்கள் எல்லாம் மனிதன் இயற்றிய சட்டத்தை அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையோ ஒரு இறுதியிலே ஒரு கேவலமான நிலையை அடைந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பைத்துல் ஹராம், மஸ்ஜிது நபவி போன்ற இந்த பள்ளிகளை நிர்வாகம் செய்வதையும், இந்த பைத்துல் ஹராமை தொழுகையிலே கிப்லாவாக முன்னோக்குவதையும் நாம் இந்த அல் குர்ஆனுடைய சட்டங்கள் பல்கலைக்கழகங்களிலே, நீதிமன்றங்களிலே, பாடசாலைகளிலே கற்பிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். மேற்கத்தையவர்களோ இசை அனாச்சாரத்தின்பால் சென்று கொண்டிருக்கின்ற போது இந்த நாடோ 2 பள்ளிகளான மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவியை உயிர்ப்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். அவைகளை விசாலமாக்கி அவர்கள் அந்த பள்ளி வாயில்களை ஒரு ஒழுங்காக நிர்வாகம் செய்வதை பார்க்கின்றோம். இவைகளை தரிசிக்க வரக்கூடிய ஹாஜிமார்கள் நல்ல முறையிலே அவர்கள் வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளி வாயில்களை ஒழுங்காக கவனிப்பதை நாம் பார்க்கின்றோம். பள்ளி வாயில்களிலே மார்க்க வகுப்புகள், அல் குர்ஆன் வகுப்புகள் போன்றவைகளை அவர்கள் நிர்வாகம் செய்து ஒழுங்குமுறையாக நடத்துவதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே இதுதான் உண்மையான கௌரவமும் நிரந்தர கௌரவமாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த பள்ளிகளை நிர்வகிப்பதை பற்றி கூறுகின்ற போது, நிச்சயமாக அல்லாஹுடைய வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு மறுமை நாளையும் விசுவாசித்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து அல்லாஹுக்கு மாத்திரமே பயப்படக்கூடியவர்கள், இவர்கள்தான் பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள், இவர்கள்தான் பள்ளியை நிர்வகிக்க தகுதியானவர்கள் என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நாட்டு தலைவர் இறந்து விட்டார், இன்னும் ஒரு தலைவர் ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கின்றார். ஆனால் நாட்டிலே ஒரு நிரந்தரமான நிம்மதியான தன்மை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நிம்மதியான பாதுகாப்பான சூழல் நிலையாக இருப்பதற்கு நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திப்போமாக. உண்மையிலே உள்ளங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் பாதுகாப்பு கட்டாயமாக இருக்கின்றது. சொத்துக்கள், மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அல்லாஹுடைய அழைப்பு பணி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால், ஜும்ஆ பிரசங்கள் நடைபெற வேண்டும் என்றால், ஜமாத்துடன் தொழுகையில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் பாதுகாப்பு என்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த பாதுகாப்பான நிம்மதியான சூழலை உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமாக பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான சூழல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எப்போது இந்த பாதுகாப்பான சூழல் இல்லாமல் போகின்றதோ நாட்டு மக்களுக்கு மத்தியிலே ஒரு அச்சமான நிலை, வாழ்க்கை சக்கரங்கள் அவ்வாறே தடம் பொருள்வதையும் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படுவதையும் பார்க்கின்றோம். உண்மையிலே உண்மையான பாதுகாப்பு ஏற்பட வேண்டும் என்றால், உண்மையான பாதுகாப்பு எங்கே கிடைக்கும் என்றால், உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்க வேண்டும் என்ற பாதுகாப்பு உண்மையிலே மார்க்கத்தை நிலைநாட்டுவதன் மூலமாக, மார்க்கத்தை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் உண்மையான பாதுகாப்பு இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாட்டு வாலிபர்களுடைய சிந்தனைகளை சிதறவிடாமல் பாதுகாப்பதோடு, மக்களுக்கு மத்தியிலே வேலையில்லா பிரச்சனைகள் இல்லாமல் செய்வதோடு, வேலையில்லா திண்டாட்டங்களுக்கு முடிவு காண்பதற்கு முயற்சிப்பதோடு, மனிதர்களுடைய சிந்தனைகளை ஒரு நேரான வழியிலே இட்டுச் செல்வதற்கு நாம் எல்லாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், நம் இரு பிரிவினரில் அச்சமின்றி இருக்க தகுதியுடையவர் யார்? நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் கூறுங்கள். எவர் ஈமான் கொண்டு அதன் பின்னர் தம்முடைய ஈமானை இணை வைத்தல் எனும் அநீதியை கொண்டு கலங்கப்படுத்தவில்லையோ அவர்களுக்கே அபயமுண்டு, இன்னும் அவர்களே நேர்வழியை பெற்றுக்கொண்டார்கள் என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். எனவே இந்த நாட்டிலே பாதுகாப்பான சூழல் இருப்பதற்கு அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மையை கொண்டு ஏவுதல், தீமையை கொண்டு தடுத்தல் என்ற அந்த நிர்வாகம் இருப்பது உண்மையிலே இந்த பாதுகாப்பான சூழல் உருவாவதற்கும் உறுதி பெறுவதற்கும் ஒரு காரணமாக இருப்பதென்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டிலே, உலகத்திலே மார்க்கத்துடைய பாதுகாப்பு என்பது
அல்லாஹுடைய உதவி என்பது, இந்த பாதுகாப்பான சூழல் என்பது மார்க்கம் நிலைநாட்டப்படுவதன் மூலமாகவே முடியும் என்பதை ஒவ்வொரு புத்தியுள்ளவர்களும் அறிந்து கொள்வார்கள். எனவே நாம் அனைவர்களும் இந்த நாட்டிலே பாதுகாப்பான சூழல் வருவதற்கும் ஒரு நிம்மதியான சூழல் நிலையாக இருப்பதற்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். எனவே நாம் இந்த பையத்தின் உடன்படிக்கையை தலைவருக்கு முறையாக செய்வதோடு அல்லாஹுக்கு மாற்றமில்லாத விடயங்களிலே அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதோடு நாட்டு தலைவர்களுக்கும் அவர்களுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சேவை புரியக்கூடிய நன்மைகள் புரியக்கூடிய தலைவர்களாக இருப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். எனவே அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய முறையிலே நாட்டு தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக எம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.